ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இன்றைக்கி ஒரு வாழைக்காய் வறுவல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு பாருங்கள், தோலை சீவி வாழைக்காயை உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப் வேணுமோ அந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் அடுப்பில் வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு, மஞ்சத்தூள் லேசாக கொதிக்கிற ஸ்டேஜ் வந்த உடனே இந்த வாழைக்காயெல்லாம் நம்ம அதில் போட்டுடலாம். ஒரு 3 and ஒரு 5 minutes தான் இருக்கட்டும். அது வந்து நல்லா லேசாக அந்த மஞ்சள் தண்ணியில் போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா வாழைக்காயில் என்ன கிருமி இருந்தாலும் அது வந்து இதாகிடும். உங்களுக்கு வந்து நீங்கள் மீன் மாதிரி கூட நம்ம நீளமாக கூட நம்ம கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி இந்த ஷேப்பில் கட் பண்ணியிருக்கிறேன். இப்போது இது ஒரு 2-3 நிமிஷம் இருக்கட்டும். அப்புறம் பார்த்திங்கன்னா பொரிக்கிறதுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகுத்தூள், வத்தப்பொடி, கரம் மசாலா, கொஞ்சம் அதில் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். இருந்தாலும் இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள், அப்புறம் சீரகப்பொடி இதெல்லாம் சேர்த்து நம்ம ஒன்றா மிக்ஸ் பண்ணிடலாம். நீங்கள் வேணால் கொஞ்சம் லெமன் கூட இதில் நம்ம பிழிஞ்சு விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம அந்த வாழைக்காய் இது ஒன்றொன்னா வடிச்சிட்டு அப்படியே இதில் பிரட்டி ரோஸ்ட் போட்டு எடுத்துடலாம். இப்போ இதெல்லாம் பிசைஞ்சு வாழைக்காய் நான் பிரட்டி வச்சுட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். பாருங்கள், இப்போ நம்ம தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுருக்குறோம். அந்த தோசைக்கல் நல்லா காஞ்ச உடனே நம்ம இந்த மாதிரி பிரட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதை லேசாக போட்டு பொரித்து எடுத்துருவோம். தோசைக்கல் கொஞ்சம் காயட்டும். இதில் வந்து நம்ம போட்டு புரட்டி எடுத்துடலாம். மசாலா பத்தலையா போட்டு? இல்லை மசாலா நிறைய தான், காரம் அதிகமாக இருக்கும். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் காயலை. நம்ம வந்து நிறைய எண்ணெய் ஊற்றணுங்கிறது அவசியம் கிடையாது. நம்ம தோசைக்கு எண்ணெய் ஊற்றுறதை விட கூட ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றினாலே போதும். அது வந்து நல்லா பொரிஞ்சு வந்துடும். இப்போ ஒன்றா அந்த மாதிரி வச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு சூப்பரான காரசாரமான வாழைக்காய் வறுவல் ரெடி ஆயிரும். போட்டாச்சு, எடுத்துகிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்மளோட வாழைக்காய் வறுவல் கிறிஸ்பியாக ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், சூப்பராகவும் நல்லா மொறுன்னு நல்லா உள்ளே வெந்து பார்த்திங்களா, எப்படி நல்லா புகை வருது பார்த்திங்களா. டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். செம்மையாக இருக்கும். நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓகே பாய்.